Hi friends, welcome to Basic Samayal. இன்னைக்கு நம்ம mudakathan dosai எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். mudakathan கீரைங்கிறது அதோட இலை இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இது ஊர்லலாம் வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கும். இது கொடி மாதிரி படர்ந்து இருக்கும். வயல்ல அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். இப்போ இந்த சிட்டில எல்லாம் இது கிடைக்கிறது இல்ல. இது கடையில தான் வாங்குனேன். ஒரு கட்டு 10 ரூபாய் அப்படினு வாங்குனேன். பாருங்க அதோட கொடி இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல பெரிய கொடியா படர்ந்து இருக்கும். இதோட இலைய இந்த மாதிரி இந்த காம்போட இப்படி கிள்ளி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லா அந்த இலையெல்லாம் கிள்ளி நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரியே நீங்களும் எடுங்க. இது தெரியாதவங்களுக்காக இந்த கொடியை நான் காமிக்கிறேன். நான் 10 ரூபாய்க்கு வாங்குன அந்த கட்டுல ஒரு கட்டு வாங்குனேன். அதுல 2 கைப்பிடி அளவு இருந்துச்சு. இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கங்க எல்லா கீரையும். இது மூட்டு வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. பாருங்க மூட்டு வலி உள்ளவங்க வயசானவங்களுக்குலாம் இப்ப மூட்டு வலி எல்லாம் இருக்கும் அந்த பிரச்சனைக்கு இது ரொம்ப நல்லது கியூர் ஆகும் இது பாருங்க இந்த அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு இருக்கு ஒரு கட்டு கீரையில நான் இதுக்கு 2 கப் ரைஸ் வந்துட்டு ஊற வச்சிருக்கேன் இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்போ இத நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கீரையை நல்லா 3-4 டைம்ஸ் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வெச்சுக்கங்க நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் இதுக்கு 2 ரைஸ் அதையும் நான் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம் கீரையை நீங்க முழுசா கிரைண்டர்ல அப்படியே போடிங்கனா அரைப்படாது அதனால நான் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் அரிசி அப்புறம் அந்த எல்லா கீரையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்துர்க்கேன் கீரை நல்லா ஃபுல்லா அரைஞ்சிருக்கணும் இப்போ நம்ம இத கிரைண்டர்ல அரிசி கூட சேர்த்து அரைச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி அரைச்சாதான் அந்த கசப்பெல்லாம் இருக்காது இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தா நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துர்க்கோம் நம்ம அடவாக்க போறோம்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கட்டும் இல்ல நம்ம தோசை மாதிரி வாக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நான் தோசையா தான் வாக்க போறேன் அதனால நான் இந்த கிரைண்டர் கழுவுன தண்ணி இருக்கு அது இதல விட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன் நீங்க கீரையும் அரிசியும் நல்லா ஒண்ணா சேர்த்து அரைக்கணும் அப்பதான் அந்த கசப்பெல்லாம் இருக்காது இல்லாட்டி நீங்க கீரையை தனியா அரிசி தனியா அரைச்சீங்கனா ரொம்ப கசக்கும் நல்லா இருக்காது இப்போ தோசை தவா அடுப்புல வச்சிருக்கேன் இப்போ தவா நல்லா ஹீட்டா இருக்கு இப்போ இதல மாவை விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கனமான தோசையா வாக்குறேன் இப்போ 2 கரண்டி மாவு இதல விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதல மேலே கொஞ்சமா எண்ணெய் அப்படியே நல்லெண்ணெய் ஊத்துறேனா நல்லெண்ணெயை அப்படியே ஃபுல்லா ஊத்திக்கலாம் இது கொஞ்சம் வேகட்டும் அப்புறமா நம்ம ஊத்திக்கலாம் பாருங்க இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் மேலே நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் தோசைக்கு எல்லா வகையான தோசைக்கும் நல்லெண்ணெய் விட்டா தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம இத திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் ஃபுல்லா படுற மாதிரி இந்த மாதிரி தோசையில அப்படி பண்ணிக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அடியில இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் நம்ம எடுக்கலாம் பாருங்க இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அடியில இன்னும் நல்லா கொஞ்சம் வெந்ததும் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு 3 மினிட்ஸ் ஆகும் ஒவ்வொரு தோசைக்கும் டைம் தான் எடுக்கும் பட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ சின்ன வயசுல நிறைய பேருக்கு மூட்டு வலி எல்லாம் வருது அவங்கலாம் இத தாராளமா சாப்பிடலாம் இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்திருச்சு நம்ம இத எடுத்துக்கலாம் இதுக்கு சைடு டிஷ் கார சட்னி நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை Subscribe பண்ணிடுங்க Thanks for watching